அண்மை செய்தி மதுரை மற்றும் திருச்சியில் டைடல் பூங்கா அமைப்பதற்கு கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். வணக்கம் தீபா, விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழகம் முழுவதும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் டைடல் பூங்கா அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் பார்த்திருக்கிறால் பல்வேறு இடங்களில் தற்போது டைடல் பூங்கா தொடங்கப்பட்டுவிட்டது. இதனிடையேதான் மதுரை மற்றும் திருச்சியில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள டைடல் பூங்கா கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பித்திருக்கிறது. குறிப்பாக திருச்சியில் 57,000 சதுர அடி பரப்பரப்பில் 415 கோடி ரூபாயில் 5000க்கும் பேர் வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் 6 தளங்கள் கொண்ட டைடல் பூங்கா அமைக்கப்பட உள்ளது. இது குறிப்பாக திருச்சியில் அமைக்கப்பட உள்ளது. அதே போல மதுரையில் மாட்டுத்தாவணி பகுதியில் 40,000 சதுர அடி பரப்பரப்பில் 289 கோடி ரூபாயில் 5000க்கும் மேற்பட்டவருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் தரை மற்றும் 12 தளங்கள் கூடிய டைடல் பூங்கா அமைக்கப்பட உள்ளது. இதற்கான கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டைடல் பூங்கா விண்ணப்பம் அளித்துள்ளது. விவரங்களை வழங்க நன்றி தீபா.